இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். சாத்தானை மேற்கொள்வது எப்படி என்று ஒரு சில வசனங்கள் இந்த காணொளியில் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. நான் இதை சாத்தான் என்று சொல்லி வாசிக்க இருக்கிறேன். சாத்தானானது தந்திரமுள்ளவனாயிருந்தான். அவன் சர்ப்பத்தின் வடிவில் வருகிறான். அந்த சாத்தான் ஸ்திரீயை நோக்கி என்ன ஆரம்பிக்கிறான்? ஸ்திரீயை நோக்கி வருகிறான். அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்போ பாருங்கள், ஏவாள் இங்கு 2 தவறை செய்கிறான். முதலாவது தவறு, சாத்தான் ஸ்திரீயை நோக்கி வருகின்ற பொழுது அந்த சர்ப்பத்தை இந்த ஏவாள் எதிர்நோக்கி செல்லுகிறான். நாம் நம்முடைய இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். சாத்தான் நம்மை நோக்கி வருகின்ற பொழுது, நம்மிடம் பேச அவன் எத்தனிக்கின்ற பொழுது, நாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். இங்கு ஏவாள் அந்த சாத்தான் தன்னை நோக்கி வருகிறதற்கு இடம் கொடுத்தாள். இதுதான் ஏவாள் செய்த மிகப்பெரிய தவறு. அவள் இதை தடுத்திருந்தால் மனித குலத்திற்கு வரவிருந்த மிகப்பெரிய டிராஜடி, பேராபத்தை அவள் தடுத்திருந்திருக்கலாம். முதலாவது அவள் செய்த மிகப்பெரிய தவறு, அந்த சாத்தான் அவளை நோக்கி வருகிறதுக்கு அவள் இடம் கொடுத்தாள். 2வது தவறு, சாத்தான் பேசுகிறதற்கு அவள் இடம் கொடுக்கிறாள். பாருங்கள், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று சாத்தான் அந்த ஸ்திரீயை நோக்கி பேசுகிறதற்கு அவள் இடம் கொடுக்கிறாள். நம்மில் எத்தனை பேர் சாத்தான் நம்மோடு பேசுகிறதற்கு நாம் இடம் கொடுக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். இது ஏவாள் செய்த மிகப்பெரிய 2வது தவறு. அங்கு சாத்தான் சந்தேகம் என்ற மிகப்பெரிய ஒரு விதையை ஏவாள் மனதிலே விதைக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சந்தேகங்கள் வருகிறது என்பதை யோசித்து பார்ப்போம். அது எல்லா விதைகளும் சாத்தான் போட்ட விதைகளாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். சந்தேகம் சாத்தானின் ஆயுதமாய் இருக்கிறது. விசுவாசம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆயுதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 3வது, ஏவாள் செய்த 3வது மிகப்பெரிய தவறு. முதலாவது, சர்ப்பம் சாத்தானை நோக்கி வந்தது. இப்பொழுது ஸ்திரீ சாத்தானை நோக்கி பார்த்து பேசுகிறாள். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவனை எவனை கொலை செய்யலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்கு ஜீவனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இந்த சாத்தான் எவனை கொலை செய்யலாம் என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் இந்த ஸ்திரீ, இந்த ஏவாள் என்ன செய்கிறாள்? சாத்தானிடம் சென்று தனக்கு ஆறுதல் தேடுகிறாள். தேவாதி தேவன் தன்னிடம் பொய் சொன்னார், ஆனால் அந்த சாத்தான் தனக்கு உண்மையை சொல்லுவான், நன்மை செய்வான் என்று சொல்லி சாத்தானிடம் பேசுகிறான். நாம் எத்தனை பேர் சாத்தானிடம் சென்று உரையாடி கொண்டிருக்கிறோம் என்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். சாத்தானிடம் சென்று எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இதை சரி செய்து கொடு என்று சொல்லி எத்தனை பேர் பேசி கொண்டிருக்கிறோம். நாம் பேச வேண்டியது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம், சாத்தானிடம் இல்லை. இந்த ஏவாள் செய்த மிகப்பெரிய 3வது தவறு, இந்த ஸ்திரீ ஏவாள் சாத்தானை நோக்கி பேசினது, சாத்தானிடம் உரையாடியது. இதுதான் ஏவாள் செய்த மிகப்பெரிய தவறு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ வாசற்படியில் நிற்க கதவை தட்டி கொண்டு இருக்கிறேன். எவனொருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயமாகிய கதவை திறக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆனால் இந்த ஏவாள் சாத்தானுக்கு தன்னுடைய இருதயமாகிய கதவை திறந்து கொடுக்கிறாள். அவளோடு பேச அனுமதிக்கிறாள், சாத்தானோடு பேசி கொண்டிருக்கிறாள். இது ஏவாள் செய்த மிகப்பெரிய 3வது மிகப்பெரிய தவறு. அதற்கு பிறகு அவன் பொய் சொல்லுகிறான். அந்த பொய்க்கு இவள் விழுந்து போகிறாள் என்பதை நாம் எல்லாரும் அறிந்த காரியமாக இருக்கிறது. இந்த 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிற இந்த காணொளியில் ஏவாள் செய்த மிகப்பெரிய தவறுகள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டம் நம்முடைய இருதயமாகிய ஆலயத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இந்த ஏதேன் தோட்டம் நம்முடைய இருதயத்தில் நடக்கும் காரியங்களுக்கு உதாரத்துவமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோம்.
நம்முடைய இருதயத்தில் ஒவ்வொரு நாளும் இது நடந்து கொண்டிருக்கிறது. நாம் சாத்தானுக்கு நம்முடைய இருதய கதவுகளை திறக்கிறோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதய கதவுகளை திறக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். நாம் சாத்தானை எளிதாக நாம் மேற்கொள்ளலாம். எப்படி என்று சொன்னால், அவனுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கின்ற பொழுது நாம் சாத்தானை மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.